பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தைரராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசதேக சிந்தோஹோ ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க வந்திருக்கின்றோம். இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத கோச்சார ரீதிகளை ஐயா சொல்லுவாங்க. பங்குனி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் கடைசி ராசியான மீன ராசியில் சூரிய பகவான் வரார். அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய காலத்தை, மீன ராசியில் இருக்கக்கூடிய காலத்தை பங்குனி மாதம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டம் எப்போ வருது அப்படின்னா 15/3/2023 காலை 6 மணிக்கே பங்குனி மாதத்தில் இது வந்துடுறார். அதிலிருந்து 13/4/2023 வரலும் சூரிய பகவான் பங்குனி மாதமான மீன ராசியில் பிரவேசித்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும், மிதுன ராசியில் இப்போ மேஷ ராசியில் ராகு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானும் இருக்கார். மிதுன ராசியில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும், சப்தமம் அதாவது துலாத்தில் கேது பகவானும், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன் புதன் குரு இந்த 3 கிரகங்களும் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இவர்களுடைய மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். செவ்வாய் இந்த மாதம் முதல்லிருந்தே அவர் 3ஆம் இடமான அதாவது மிதுனத்தில் போய் இருக்கார். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 29/3 அன்னைக்கு புத பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கும், 8/4/2023 அந்த அன்னைக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் செல்கிறாங்க. இந்த காலகட்டமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யுகாதி பண்டிகை. அது 22/3/2023 அன்னைக்கு வருது. அதாவது தெலுங்கு வருடப்பருப்பு யுகாதி பண்டிகை இதை சொல்லுவாங்க. இதை தவிர பார்த்தீர்களேயானால் பங்குனி மாதத்தின் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி உத்திர திருநாள். பங்குனி உத்திரத்துக்கு என்ன பெரிய மகத்துவம் அப்படின்னு கேட்டீர்கள்னா, பங்குனி மாதம் அப்படின்றது 12வது மாதம். மாதத்தில் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி மாதம். நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் பங்குனி, அதாவது உத்திர நட்சத்திரம். இந்த ரெண்டும் வரக்கூடிய ஒரே நாளில் பௌர்ணமி வரக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த பௌர்ணமி நாளை மிகப்பெரிய ஏற்றங்களோடு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருக்குது. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்த நாளும், ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் கல்யாணம் செய்த நாளும் திருமண நாளும், இதை தவிர ராமபிரான் சீதையை திருமணம் செய்த நாளாகவும் இந்த நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த பங்குனி உத்திரம் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய ஒரு விஷயம். அது 15/3/2023 அதாவது இந்த மாதம் பங்குனி மாதம் ஆரம்பித்த முதல் நாளே மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்கள் தன்னுடைய கணவன் நல்ல உடல்நிலையோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து செய்யக்கூடிய விஷயமாக இந்த விஷயத்தை கொண்டாடப்படுகிறது. அதை தவிர திருமணமான பெண்கள், திருமணம் ஆகக்கூடிய திருமணத்திற்காக இருக்கக்கூடிய கன்னி பெண்களும்
இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மணமகன் வர வேண்டும், மணாளன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த விரதத்தை செய்வதாக ஐதீகம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களேனால் 30ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதி பார்த்தீர்களேனால் ஸ்ரீராம நவமி, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி, ஸ்ரீராம நவமி, அதாவது ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த நாளை கொண்டாடுறது உண்டு. இந்த மாதிரியான மிகப்பெரிய அரிய விசேஷங்களோடு இருக்கக்கூடிய நாளானது இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இரக்கங்கள் இருக்குது, எந்தெந்த கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, இதை தவிர சந்திராஷ்டம நாட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ வரிசைப்படுத்தி ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ராசியிலையும் நாங்கள் நம்ம ஐயாவுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் டே டைமில் கேளுங்க. அதாவது கார்த்தால ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்குள்ளே கேட்டிங்கன்னா, இல்லை 8 மணி வரலாம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. மத்தியான நேரத்தில் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவரும் வயது மூத்தவன்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேணுன்றது ஒரே ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கஷ்டகாலங்கள் எதுவாக இருந்தாலும் ஐயா ஒரு கேள்விக்கு நிச்சயமாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். சரிங்களா? இது இப்போ நம்ம ஒரு ராசியாக நம்ம பலன்களையும் பார்க்கலாம், அதற்குண்டான சந்திராஷ்டம தினங்களையும் பார்க்கலாம், அதற்குண்டான பரிகாரங்களையும் பார்க்கலாம். மேஷராசின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்களில் 9 பாதங்களை கொண்ட ராசியானது மேஷராசி. இந்த மேஷ ராசி அதன் அதிபதி அப்படின்னு பார்த்தீர்களேனால் செவ்வாய் பகவான். இப்போது செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மாச கிரகம்தான். இருந்தாலும் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மாதம் அவர் வக்கரமாகி மிதுனத்திலேருந்து ரிஷபத்துக்கு இப்போ தான் திருப்பி அவர் மிதுனத்துக்கு போகிறார். உங்களுடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு சென்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றியாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். சனி பகவானுடைய பார்வை, சனி பகவானுக்கு செவ்வாயின் பார்வை விழுகிறது, இந்த 10ஆம் இடத்துல விழுறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த அதாவது நெருப்பு சம்பந்தமாக நெருப்பை வைத்து தொழில் செய்பவர்கள், அதாவது இந்த சமையல் கலை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனாலையும், செவ்வாயும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க, அதை தவிர குக்கிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு, அதை தவிர இந்த விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் ராசியிலேயே சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ராசியை மிகவும் சுபத்துவம் அடையுது. எப்படின்னா சுக்கிர பகவான் 2-7க்கு அதிபதி, அதாவது குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திற்கு உண்டான 2ஆம் இடமும், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழிலினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், இது மிகவும் வலுப்பெற்று அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால, ராகு சுபத்துவம் அடைகிறதுனாலையும் உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் வெளியூர் வெளிமாநிலங்களிலிருந்து திடீரென்று வேலை வாய்ப்புகளும் ஒரு நல்ல வருமானமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே சுக்கிர பகவான் போகிறார். சுக்கிர பகவான் எப்போ மாறுறார் அப்படின்னா 8/4/2023, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மாறுறார். இந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஸ்தானத்திலேயே ஸ்தான பலம் பெற்று, ஆட்சி பலம் பெற்று அவர் அமர்கிறார். அதனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் குதூகலமும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக அமையும்.
நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வீடு ஏதாவது புதுசாக வீடு வாங்குறது, அதாவது லோன் போட்டு இது வாங்குறது, அதாவது காரு வாகனங்கள் மாற்றுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால இதுவும் சுபத்துவம் பெறதுனாலையும் கண்டிப்பாக நீங்கள் வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குறதோ இல்லைன்னா மாற்றங்கள் செய்கிறதோ இல்லைன்னா அதை அலங்காரப்படுத்துகிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கின்ற 12ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுப்பெறுறது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார். இப்போது ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து சூரியன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறத பற்றி ஐயா சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, அவர் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுங்கிறது சிறப்பு கிடையாது. இருந்தாலும் அங்கே வந்து குரு ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால சிறப்பாகிடுறாங்க. அந்த குருவே வந்து அது போக புதன் வந்து 3க்கும் 6க்கும் உடையவர், அவரும் போய் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குரு 12ஆம் இடத்துக்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்கார். 3க்கும் 6க்கும் உடைய புதன் பகவான் போயிட்டு அவரும் 12ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயத்தில் 2க்கும் சூரியன் 5க்குடைய சூரியனும் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு வெளி மாநிலம் இது தொடர்புடையவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இந்த மாதிரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விதமாக அமையும். இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த குரு சேர்ந்துரு இது வரைக்கும் வந்து குரு யாரோடையும் சேராமல் தனித்த குருவாகவே இருந்து உங்களுக்கு பெரிய பாதகத்தை பண்ணிட்டார். இப்போ இந்த குருவோட சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அருமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து 2ஆம் இடத்துக்குரியவன் சுக்கிர பகவானே 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது உங்களுக்கு தனகாரகன். அப்போ தனகாரகனே தனஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்போ தனகாரகன் தனஸ்தானத்துக்கு இந்த 8ஆம் தேதி அதாவது 8/4க்கு வர்றார். இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நல்ல விதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் மேற்கொண்டு உள்ள விவரங்களையும் சந்திராஷ்டம தினங்களையும் ஐயா சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் அதாவது 12ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது அப்படின்றது பார்த்தீர்களேனால் குரு பகவானோட சேர்ந்து இருக்காங்க. அப்படின்றதுனால சுப செலவுகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3-6 அதிபதி, அதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல போய் புத பகவான் இருக்கிறதும், இதை தவிர வந்து சூரிய பகவானும் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கவங்க, அனலிட்டிக்கல் சைடில் இருக்கவங்க, அரித்மெட்டிக் மேத்ஸு இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து படிச்சுட்டு வேலையில் இருக்கிறவங்க, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, பேங்கிங் அக்கௌண்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்களோடு வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் 29ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து, அதாவது பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளவு நாள் வந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முடையாக இருந்தது. அதாவது தொழிலில் வந்து ஒரு சுணக்கம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த சுணக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்துடன் ஏற்றத்துடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. சரி, உங்களுடைய முயற்சி, ராசியின் அதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால புது புது முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த நாட்கள் எந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீர்களேயானால் சந்திராஷ்டம நாட்களை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல வரக்கூடிய நாட்களை வந்து சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரன்றவர் வந்து மனோகாரகன்,
அவர் வந்து உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமான, மிகவும் மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு நிச்சயமாக அலைபாயக்கூடியதாகவும் இருக்கும், நிச்சயமாக பதட்டத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். புதிதாக ஒரு முயற்சியையோ புதிதாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதோ அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறது நல்லது கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ஏதாவது நீங்கள் போக வேண்டி இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் போகாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. சரி ஐயா, நாங்கள் இதை பார்க்காம ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது பால், திரவ பரிகாரம்னு சொல்லக்கூடியது பால். அதனால் பால் வந்து பசும்பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வரக்கூடிய பாதிப்பு முடிந்த அளவு குறைந்து இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். சரி, இப்போ வந்து இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்னைக்கு இந்த பங்குனி மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அது வந்து 10ஆம் தேதி 10/4/2023 12/4/2023 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த 13ஆம் தேதி 13/4/2023 மாலை 4 மணி வரலும், பகல் 12 மணி வரலும் வந்து இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை புது முயற்சி ஏற்கனவே நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு அதற்கேற்றாற்போல் செய்வது மிகவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த காலகட்டமான பங்குனி மாதத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கோவில்களுக்கு சென்று வர்றது அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதில் மேசராசி அப்படின்னு சொன்னால் ஆண் ராசின்னு சொல்கிறோம். அந்த மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து இப்போது 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். உள்ளபடியே சாதாரணமாக இருந்தாலே ரொம்ப தைரியமாக எதையும் முரட்டுத்தனமாக பண்ணிடுவீங்க யோசிக்காமையே. இப்போ 3ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்காரா, ரொம்ப அதிவேகமாக எல்லாத்தையும் செயல்படுத்துவீங்க. அப்போ இதனுடைய தாக்கங்கள் குறையணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் முருகனை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். அது அர்ச்சனை பண்ணிகிட்டே பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த வரக்கூடிய தீமைகளில் இருந்து விலகி நன்மை பயக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லுகின்றோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.